ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, மனுஷனை நம்பாதே, இயேசுவை மட்டும் நம்பு என்பதாக ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதை மனிதர்களை நம்பி நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றமும் தடுமாற்றமும் சோர்வும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இதை அறிந்த சங்கீதக்காரன் தான் 118ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 9வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, வேலையின் காரியமாக நம்ம என்ன நினைப்போம், எனக்கு இவர்களை தெரியும், இவர்கள் எனக்கு சொந்தக்காரர்கள் தான், இவர்கள் இதை செஞ்சிருவேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சில மனிதர்களையும் சில அதிகாரிகளையும் சில என்ன சொன்னால் காரியத்தையே நம்ம நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் எனக்கு செஞ்சிருவாங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நாட்கள் நீங்கள் காத்திருந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு, ஆனால் இவங்கள் மூலமாக இது நடந்துடும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேனே, எனக்கு கிடைக்கலையே. நீங்கள் ஆண்டவரை நம்பினீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினீங்களா? அவருடைய வசனத்தை நம்பினீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பார்ப்போம். அந்த 118:8 இவராக தானே வாசிக்க முடிகிறது, கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ நீங்கள் கர்த்தரை நம்புகிறீங்களோ அப்போ தான் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளில் வேலையின் காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளின் காரியமாக இருந்தாலும் சரி, அது மாத்திரமல்ல, படிக்கிற பிள்ளைகள் கூட நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மற்றவர்களை யாரையும் நம்பி பெறக்கூடாது. நீங்கள் நன்றாக படித்து ஆண்டவரை நம்பி எக்ஸாமுக்கு போக வேண்டும். அதே போல் திருமண காரியமாக இவர்கள் எனக்கு இதை செஞ்சிடுவாங்க நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. அது மாத்திரமல்ல, குழந்தை பாக்கியம் காரியமாக அந்த ஹாஸ்பிட்டல் போனால் நடந்துடும், இந்த ஹாஸ்பிட்டல் போனால் நடந்துடும், அவர்கள் போன காரியம் வாச்சிடும், நம்பாதீங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு பிள்ளைகளின் செல்வத்தை தரணும், அவர் தான் குழந்தை பாக்கியத்தை தர முடியும், அவர் தான் உங்களுக்கு வீட்டை கட்டி எழுப்ப முடியும், அவர் தான் உங்களுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிக்க முடியும். எல்லா ஒரு காரியத்திலையும் நீங்கள் மனுஷனை நம்பி தான் இன்றைக்கி காரியம் வாய்க்கலைன்னு ஆண்டவர் பேசுகிறாரு. நீ எப்போ மனுஷனை நம்புறியோ அப்போ உன் வாழ்க்கையில் காலதாமதமாகி கொண்டு தான் இருக்குமே தவிர காரியம் வாய்க்காது. இன்றைக்கி கர்த்தரை நம்பி பாருங்கள், கர்த்தரை நம்பினால் உங்களுடைய காரியம் வாய்க்கும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு உண்மை நம்புகிறேன், இந்த காரியம் எனக்கு வாய்க்கணும்னு சொல்லி பாருங்கள், நிச்சயமாக காரியம் வாய்க்கும் என்பதை தான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆண்டவரை உம்மை பற்றி கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.